ஹலோ! இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பருப்பு உருண்டை குழம்பு. இது வந்து ரொம்ப புடிச்ச வெஜிடேரியனுக்குலாம் ரொம்ப புடிச்ச குழம்பு. அது இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பருப்பு வந்து நான் 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகா, பூண்டு நறுக்குனது 1 பல் பூண்டு, தேங்காய் கொஞ்சம் சீவி கீறி வச்சுருக்கேன். இப்போ வந்து பருப்பு அரைக்கும்போது பருப்போட சோம்பு கொஞ்சோண்டு வந்து கட்டி பெருங்காயம் உப்பு போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் பூண்டு எல்லாம் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு போட்டதுக்கப்புறம் வந்து தேங்காய் கீறி வச்சுருக்குது, அப்புறம் பூண்டு பல் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் வந்து பூண்டு போட தேவையில்லை. உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 1 பச்சை மிளகா தான் கீறி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகா பதிலாக கார மிளகாவும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் நிறையா அரிஞ்சு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு இப்போ வந்து உருண்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து வேக போட்டு எடுத்து பண்ண போகிறது கிடையாது. நம்ம டைரெக்டாக குழம்புல கொதிக்கும் போது நம்ம போட போகிறோம். அது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பிடிச்ச குழம்பு வெஜிடேரியன்கள். இந்த மாதிரி பிடிச்சா வந்து இப்படி வந்து உதிராமல் அப்படி இருக்கணும். இப்படி பிடிச்சா இந்த பக்குவத்தில் வந்து நம்ம வந்து உருண்டை குழம்பு மாவு வந்து இந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கணும். குழம்புக்கு சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு மிளகா, தக்காளி 1 எல்லாம் அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சோடனே வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து தாளிப்பு வடகம் போட்டும் தாளிக்கலாம், கடுகு வெந்தயம் போட்டும் தாளிக்கலாம். நான் வந்து வெந்தயம் கடுகு போட்டு தான் காஞ்ச மிளகா போட்டு தாளிக்க போகிறேன். வெந்தயம் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, தாளிப்பு மிளகா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கப்பா. நல்ல சின்ன வெங்காயம் நல்லா நிறையா அரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்களும் சின்ன வெங்காயம் அரிஞ்சு டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ தான் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நல்லா வெங்காயம் நல்லா வந்து செவந்து வரணும், நல்லா வதங்கிடணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கதை போட்டு வதக்கிக்கணும். இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி உங்களுக்கு வந்து இன்னொன்று வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 தக்காளி போட்டிருக்கேன். 1 தக்காளி போட்டாலே போதும். அது மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினோடனையும் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியது. நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றல, தேங்காய் பால் புழிஞ்சு ஊற்றி தான் வந்து இந்த உருண்டை குழம்பு செய்கிறோம். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு. அதை வந்து இப்போ நம்ம வந்து ஊற்றிக்குவோம்.
நல்லா மசாலாலாம் இந்த மாதிரி வதங்கிடணும் எண்ணெயில். வதங்கினதுக்கப்புறம் அப்போ வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு குண்டா அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். உருண்டை குழம்பு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் வந்து நமக்கு வந்து உருண்டை போட்டோடனே உங்களுக்கு வந்து திக்னஸ் கொடுத்துரும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டையெல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறம் திக்காயிடும். உங்களுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பக்குவமாக. இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சி போட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் உங்களுக்கு குழம்பு. இப்போ உப்பு போட்டுக்குவோம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து மூடி வச்சாச்சு. நல்லா கொதி வருது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ கொதிச்சா தான் வந்து நம்ம உருண்டை போடும்போது, உருட்டி டேரெக்டாக போடும்போது அது வந்து உடையாது உங்களுக்கு. ஒரு உருண்டை போட்டு 1 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து இன்னொரு உருண்டையும் போடணும். அது வெந்து மேலே அப்படி மிதந்து வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உருண்டை போடுறோம். போட்டோன்னே மேலே வரணும் அப்படி வெந்து. அது முடிக்க வெயிட் பண்ணணும். வெந்தால் மேலே வந்துடும், வேவலைன்னா அடியிலே இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி வெந்து மேலே வருதுன்னு. வெந்தோடனே இப்படி மேலே மிதந்து வருது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். அப்புறம் தான் அடுத்தடுத்த உருண்டை வந்து ஒவ்வொரு நிமிஷம் இந்த பாருங்கள் மேலே மிதந்து சைடில் வருது பாருங்கள். அந்த ஒவ்வொரு உருண்டைக்கும் ஒரு கேப் போட்டுக்கணும் 1 நிமிஷம். அப்புறமா மற்ற உருண்டையெல்லாம் உருட்டி போடணும். நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நீங்கள் நான் செஞ்ச மெத்தடில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு உருண்டையும் வெந்து வரும்போது மேலே வந்துடும் உங்களுக்கு. வெந்து வர வர தான் நம்ம வந்து உருண்டை உருட்டி போடணும் உங்களுக்கு. நல்லா வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் உருண்டை போட்டோன்னே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தா நல்லா இன்னும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். மூடி வச்சுக்குவோம். இப்போ மூடி வச்சோடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுவோம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அதுதான் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி காம்பால் தான் நம்ம வந்து கிண்டி விடணும். ஏன்னா வந்து கரண்டியால் கிண்டி விட்டோம்னா உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி காம்பால் தான் கிண்டி விடணும் உங்களுக்கு தேங்காய் பால். லைட்டாக கிண்டி விடணும், இல்லைன்னா உருண்டை உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. தேங்காய் பால் ஊற்றினோடனே கொஞ்சம் லைட்டாக அப்படி நுர கட்டிக்கிட்டு இப்படி கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பிக்சர் அனுப்பிச்சி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. எப்படியெல்லாம் வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா நுரைச்சிக்கிட்டு வரணும். நுரைச்சிட்டு வந்தோடனே ஆஃப் பண்ணால் போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஊற்றி, இல்லைன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும் குழம்புல. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் அந்த மண் சட்டியில் இருக்கிற ஹீட்லேயே அது கொதிக்குது.
இப்போ மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அடுத்த நாள் வந்து வச்சு இட்லியிலையோ தோசையிலையோ ஊற்றி சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.